எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஜிஎஸ்ல யூனிட் 3ல் வர்ற இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க லெசனுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சிந்து நதிங்கிறது இதுதாங்க. இந்தியாவில் இது ஃபுல்லாக இந்தியாவில் ஓடிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக பாகிஸ்தானுங்க. இதுதாங்க சிந்து நதி. நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பானா வந்துட்டு புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தங்க. ஹரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளை ஃபஸ்ட்டு தமது நூலில் விவரித்தவர் வந்து சார்லஸ் மேஷனுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சார்லஸ் மேஷன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1856 லாகூர் கராச்சிக்கும் ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 5-6 அப்படின்னு சொன்னால் 5-6 அப்படின்னா ஐயனார்னு வருதுங்களா. அதனால் ஐயனார் தான் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைச்சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை 1920 தான் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1924 ஜான் மார்ஷல் வந்துட்டு ஹரப்பா மொகஞ்சதாரோக்கு இடையில் பொதுவான அம்சங்கள், அதாவது ஒற்றுமை வந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வந்து என்னவா இருந்தாருன்னா, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவருங்க தாங்க ஜான் மார்ஷல். அவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1924. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இடையில் பொதுவான அம்சங்கள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்க, இந்திய தொல்லியல் துறை. இது வந்து 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரோட உதவியோடு நிறுவப்பட்டதுங்க. இது வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் வந்து நில அளவையருங்க. இதன் தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்புங்க. அதாவது திட்டமிடப்பட்ட நகர அமைப்புனா டாய்லெட் தனியாக, ட்ரைனேஜ் தனியாக, அதாவது ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக கட்டியிருப்பாங்க. அதுதான் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் வந்து பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவில் இருக்குங்க. தானிய களஞ்சியம் வந்துட்டு ஹரப்பாவில் இருக்குங்க. இது வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. பெருங்குளம் எங்கே இருக்குது, தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. செங்கலால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா மாநிலம் ராக்கிகார் கீழ் கண்டுபிடிப்பு. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட, அப்போவே செங்கலால் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து முதிர்ச்சி அடைந்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலம் ராக்கிகார் கீழே கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெசபடோனியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து சிந்துவெளி மக்கள் மேற்கொண்டிருக்காங்க. மெசபடோனியாங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஈராக், குவைத்து, சிரியா இது 3 சேர்ந்தது தாங்க அப்போதைக்கு மெசபடோனியான்னு சொல்லியிருக்காங்க. மெசபடோனியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சுமேர் பகுதிகளெலாம் சிந்துவெளி முத்திரைகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை வச்சு தான் விரிவான கடல் வணிகம், அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து மெசபடோனியாவோட விரிவான கடல் வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க. சுமேரியாவின் அரசர் நாரம் சிங் சிந்துவெளி பகுதி மெலுக்காவில் இருந்து அணிகலன் வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது. இப்போ இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க, மெலுக்காவில் இருந்து அணிகலன் வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்படின்னா மெலுக்கா வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது சிந்துவெளி பகுதியில் தான் மெலுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து போக்குவரத்துக்காக வந்து காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க சிந்துவெளி மக்கள். நெக்ஸ்ட்டு வந்து கப்பல் கட்டும் தளம் வந்துட்டு லோத்தலில் இருந்திருக்கு. இது வந்து தற்கால குஜராத். லோத்தல் வந்து எங்கே இருந்திருக்குன்னா தற்கால குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி. லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றியோட ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்துட்டு லோத்தல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லோத்தல்னால் கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சபர்மதி ஆறு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே காந்தியடிகள் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தண்டி யாத்திரை மேற்கொண்டிருப்பாங்கள்ல, அது வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லோத்தலில் வந்து கப்பல் கட்டும் தளம் மட்டும் இல்லைங்க, செப்பனிடம் தளமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமகாலத்தில் காலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்திருக்குங்க. அந்த
சமகாலத்து நாகரிகங்களை கண்டுபிடிக்கப்பட்டதில் இந்த அளவுகோல் தான் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த அளவீடு வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொகஞ்சதாரோவில் வந்து வெண்கலத்தாலான நடன மாது அதாவது டான்சிங் கேர்ள்ஸ் சிலை வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு யார் பார்த்ததுன்னா ஜான் மார்ஷலுங்க. நெக்ஸ்ட் வந்து கேவிடி வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேனா கொர்க்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேவிடிங் அதாவது எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிறதுங்க. அங்கே அதே மாதிரி அங்கே பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினுங்க. இது வந்து குரூப் 1லேயே கேட்ட கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை வந்துட்டு அறிந்திருக்கவில்லைங்க. அவங்களுக்கு வந்து இரும்பு மற்றும் குதிரையை பற்றி தெரியாதுங்க. ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை வந்துட்டு அதாவது கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆபரணம் செய்ய. நெக்ஸ்ட் வந்து சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பானைகள் வந்துட்டு கருப்பு சிவப்பில் வந்து அழகழகான கோடு போட்ட பானைகள்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சக்கரத்தின் பயனை தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து பானைகள் செஞ்சுருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு பெண் தெய்வம் மாதிரி ஒரு சிலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. +1 ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி +1 எத்திக்ஸ்லையும் இந்த டாபிக் இருக்குங்க. அடுத்தடுத்த வர வீடியோவில் அதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.